ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸாம்பிள் 2.17 பார்க்க போகிறோம். என்ன கேட்குறாங்கன்னா, a man starts from Chennai to Delhi by train. He starts at 22:30 hours on Wednesday. If it takes 32 hours of traveling time, assuming that the train is not late, when will he reach Delhi அப்படின்னு கேட்குறாங்க. 22:30 ஹவர்ஸில் வென்ஸ்டேயில் கிளம்புறாரு. ஓகேவா, 32 ஹவர்ஸ் ஆகுது. ஸோ எப்போ கிளம்புறாரு? ஸ்டார்டிங் டைம் வந்துட்டு 20 to 30 ஹவர்ஸு. ஸோ 20 to 30 ஹவர்ஸில் ஸ்டார்ட் பண்ணி மொத்தம் போகிறதுக்கு 32 ஹவர்ஸ் ஆஃப் ட்ராவலிங் ஆகுது. ஓகேவா, ஸோ ஸ்டார்டிங் டைம் வந்துட்டு 20 to 30 ப்ளஸ் ட்ராவலிங் டைம் வந்துட்டு 32 ஹவர்ஸு. ஓகேவா, ஸோ அப்போ நம்ம mod 24 அப்படின்னு போட்டுருணும். ஓகேவா, ஸோ 24 ஏன் போடுறோன்னு புரியுதா? 1 டேயில் 24 ஹவர்ஸ் இருக்குது, அதனால 24 போடுறோம். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. அப்போ 54:30 mod 24 போட்டுட்டோம்னா இப்போ 54:30 24ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். 54 எவ்வளோ வாட்டி போகும்? 2 டைம்ஸ் போகுமா? 24 × 2 4 2s are 8 2 2s are 4 48 வரும். ஸோ இதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். 14 ஸோ 14 - 8 வந்துட்டு 6. ஸோ நமக்கு ரிமைண்டர் 6:30 ஹவர்ஸ்ன்னு கிடைக்கிது. வந்து கான்குரியன்ட் 2 போட்டு போடணுமா? ஸோ கான்குரியன்ட் 2 நம்மளுக்கு வந்திருக்கிற ஆன்சர் என்னது? 6:30. இதுலேருந்து இதை டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு ரிமைண்டர் 6:30 கிடைக்குது. mod 24. அவன் வந்து நமக்கு ரிமைண்டரில் வர்றது தான் ஆன்சர், கரெக்டாக? ஸோ அவன் வந்து 6:30 ஹவர்ஸில் டெல்லிக்கு ரீச் ஆகிட்டான்னு தெரிஞ்சிச்சு. 10:30ங்கிறது நைட்டு, இது ரயில்வே டைமில். ஸோ 6:30னா மார்னிங் ரீச் ஆகிட்டான்னு தெரிஞ்சிச்சு. பட் என்னைக்கு ரீச் ஆனாலும் நம்ம சொல்லணும். வெனஸ்டே கிளம்பியிருக்கான். ஓகேவா, வெனஸ்டே 22:30 கிளம்பியிருக்கான் ப்ளஸ் 32 ஆகுது. 32 வந்து எத்தனை ஹவர்ஸ்ன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணுமா? அப்போ 24ஆல் அதை டிவைட் பண்ணுறோம். ஸோ 124 8. இதை நம்ம வந்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் மாதிரி எழுதலாம். ஓகேவா, ஸோ இதுதான் ஏவா. இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு பிங்கிறது டிவைசர், அதோட கோஷன்ட். ஸோ பிக்யூ ப்ளஸ் ஆர். ஆறுங்கிறது தான் வந்துட்டு ரிமைண்டர். ஸோ 32 ஹவர்ஸில் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 24 ஹவர்ஸும் ப்ளஸ் ஒரு 8 ஹவர்ஸும் இருக்குது. ஓகேவா, ஸோ அவன் வந்து வென்ஸ்டே கிளம்பியிருக்கான். வெனஸ்டே 20 to 30 ஹவர்ஸில் கிளம்பியிருக்கான். தட் இஸ் நைட்டு 10:30க்கு. அப்போ ஒரு 24 ஹவர்ஸ் ஆயிருக்கு. ஒரு 24 ஹவர்ஸ்னா என்னது? வெனஸ்டே டு 20:30 இருந்துட்டு தேர்ஸ்டே 22:30. ஓகேவா, ஸோ வெனஸ்டே 20:30 கிளம்புனவன் ஒரு 24 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ தேர்ஸ்டே 22:30 ஆயிடுச்சு ப்ளஸ் ஒரு 8 ஹவர்ஸ் ரிமைண்டரில் இருந்துச்சுல, ப்ளஸ் ஒரு 8 ஹவர்ஸ். ஸோ 22:30 ப்ளஸ் 8 ஹவர்ஸ்னா என்னது? 11:30 12:30 1:30 2:30 3:30 4:30 6:30 நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர். அப்போது ப்ளஸ் 8 ஹவர்ஸ்னா என்னது? நைட்டு தேர்ஸ்டே 22:30 ப்ளஸ் 8 ஹவர்ஸ்னா அது வந்துட்டு ஃப்ரைடே ஆகிடும், கரெக்டா? ஸோ அப்போ அவன் ஃப்ரைடே மார்னிங் 6:30க்கு தான் போய் ரீச் ஆயிருக்கான். வென்ஸ்டே நைட்டு கிளம்பி ஒரு 24 ஹவர்ஸ் ப்ளஸ் ஒரு 8 ஹவர்ஸ். ஓகேவா, ஸோ நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. வென் வில் ஹி ரீச் டெல்லின்னு கேட்குறாங்களா? அப்போ நம்ம எழுதிடலாம். அப்போ எப்போ ரீச் ஆனா? ஃப்ரைடே 6:30க்கு அவன் ரீச் ஆனான், அதை எழுதிடலாம். ஸோ நம்ம எழுதிட்டோம். ஹீ வில் ரீச் டெல்லி ஆன் ஃப்ரைடே அட் 6:30 ஹவர்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 2.18. Kala and Vani are friends. Kala says today is my birthday. She asked Vani, when will you celebrate your birthday? Vani says today is Monday and I celebrated 75 days ago. Find the day when Vani celebrated her birthday. ஓகேவா, ஸோ கலா வந்து இன்னைக்கு என் பர்த்டேன்னு சொல்கிறாங்க. வாணி வந்துட்டு உங்கள் பர்த்டே எப்போன்னு கேட்டப்போ வாணி என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு மண்டே, நான் 75 டேஸ்க்கு முன்னாடி என் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இன்னைக்கு வந்துட்டு மண்டே, முன்னாடி 75 டேஸ்க்கு முன்னாடி தான்
வாணி வந்து பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. 75 கான்க்ரியன்ட் டு மாட். அவங்க எல்லாமே வந்துட்டு டேஸில் பேசுகிறாங்களா, அப்போ நம்ம வந்து 1 வீக்கில் எவ்வளோ டேஸ் இருக்குது, 7 days இருக்குது. ஸோ நம்ம அதுதான் மாடல் எடுத்துக்கணும். இப்போ என்ன அர்த்தம், இது 75 வந்து 7ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். 75 இஸ் டிவிசிபிள் பை 7. ஸோ 75 7ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 1 7 is 7. 5 சின்ன நமக்கு டிவைட் ஆகாதனால நம்ம இங்கே 10 போட்டுக்கலாம், 0 போட்டுக்கலாம். ஸோ 10 7s are 70 அப்படி வச்சுக்கலாம். ரிமைண்டர் வந்துட்டு 5. ரிமைண்டர் நம்மளுக்கு 5 கிடச்சிச்சா, அப்போ நம்மளுக்கு எக்ஸில் வந்து இதுதான் இருக்குது. ஸோ 75 கான்க்ரியன்ட் டு 5 mod 7. அப்போ 5 நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து எக்ஸா. ஸோ நம்ம எக்ஸை வந்து நம்ம 5 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? ஸோ இன்னைக்கு வந்து மண்டே, 75 டேஸ்க்கு முன்னாடின்றதுனால நம்ம 75 கான்க்ரியன்ட் டு mod 7 போட்டோம். 75 7ஆல் இது பண்ணுறப்ப நம்மளுக்கு 5 கிடச்சிருக்கு. ஸோ வாணி என்ன சொல்கிறாங்க, இன்னைக்கு மண்டே அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ இன்னைக்கு மண்டேனா நான் மண்டேவை வந்துட்டு 0 அப்படின்னு எடுத்து. ஸோ 75 days அகோன்னு சொன்னதுனால நம்ம வந்து ரிவர்ஸில் எழுதணும். மண்டேக்கு இந்த பக்கம் தான் நம்மளுக்கு டியூஸ்டே வெனஸ்டே வரும், அந்த சைடு என்ன வரும், சண்டே சாட்டர்டே அப்படி வருமா. ஸோ மண்டேக்கு முன்னாடி சண்டே, அதுக்கு முன்னாடி சாட்டர்டே, ஃப்ரைடே, தேர்ஸ்டே, வென்ஸ்டே. கரெக்டா? மண்டேவை நம்ம 0ன்னு எடுத்துக்கிறோன்னா சண்டேவை 1, சாட்டர்டே 2, ஃப்ரைடே 3, தேர்ஸ்டே 4, வென்ஸ்டே 5. ஓகேவா? ஸோ மண்டே இன்னைக்கு 75 டேஸ்க்கு முன்னாடிங்கிறதால நம்ம ரிவர்ஸில் போனோம். ஸோ மண்டேக்கு முன்னாடினா 0 1 2 3 4 5. ஸோ நம்மளுக்கு வென்ஸ்டே கிடைக்கிது. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஸோ வாணி செலிப்ரேட்டட் ஹர் பர்த்டே ஆன் வென்ஸ்டே. ஓகேவா? ஸோ நம்ம கால்குலேட் பண்ணபடி நம்பர் 5 வந்து வெனஸ்டே வந்ததுனால ஸோ வாணி செலிப்ரேட்டட் ஹர் பர்த்டே ஆன் வெனஸ்டே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகேவா? இந்த சம்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம். தேங்க்யூ.